1964 ரயில்வே ஸ்டேஷன் தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று. இங்கேருந்து நிறைய போக்குவரத்துன்றது அதிகமாக இருந்திருக்கு, ரயில்வே போக்குவரத்து. சரிங்களா, எந்த அளவுக்கு உயரத்தில் அந்த கட்டடம்லாம் இருக்குது பாருங்கள். சரிங்களா, பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்கிறேன், பார்த்துட்டே இருங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் சொல்லும்போது முக்கியமான நிகழ்வுன்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 1964 ரயில் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து வந்துட்டுருக்கு. அதாவது பாம்பன் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, பாம்பன் பிரிட்ஜை தாண்டி டிசம்பர் 22 தனுஷ்கோடியை நோக்கி வந்துட்டுருக்கு. அப்படி வரும்போது திடீர்னு சிக்னல் கட் ஆகிடுது. சிக்னல் எதுவுமே இல்லை. ஸ்டேஷனில் இருந்து ரயில் பாதியிலே நிற்க வைக்கிறாங்க. அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் சத்தமாக இருக்குது, மழை பெய்யுதுன்றதுனால உள்ளார எல்லா ஜன்னலையும் வந்து சாத்தியிருக்காங்க. ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி உயரத்துக்கு புயல் வந்து அலை வந்து வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த ரயிலில் பயணித்த 115 பேரும் உயிரிழந்திருக்காங்க. அந்த ரயில் பெட்டியோடு அடிச்சுட்டு போயிடுச்சு. கடைசி வரைக்கும் அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியாமல் போயிடுச்சு 115 பேருமே. சரிங்களா, ஒட்டுமொத்தமாக அந்த புயலால் 1800 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்ததா தமிழக அரசு அறிவிச்சது. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 62 வருஷம் ஆகுது. 62 வருஷம் ஆகியும் இந்த பில்டிங் பாருங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கு. ஆனால் இங்கே இருக்க அந்த தண்டவாள கம்பிகள் மட்டும்தான் அரிச்சு இருக்குது. மேலே இருக்கிறது மண்ணில் இருக்கிறது சுத்தமாகவே அரிச்சு போயிருக்கு, அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பில்டிங்கில் இருக்க தண்டவாள கம்பிகள் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துக்கு திரும்பவும் ரயில்வே ட்ராக் வருமா, ரயில் வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரவே வராது. ஏன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல மனிதர்கள் வாழவே தகுதியற்ற இடமா மாறிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் திரும்பவும் இந்த இடம் திரும்பவும் பழைய நிலைக்கு வரவே வராது. இங்கே பாருங்கள், பவர் சப்ளை இல்லை, எதுவுமே இல்லை. என்ஜின் தான் போட்டிருக்காங்க. என்ஜின் போட்டு இங்கே குழாய், அந்த போர்வெல் இருக்கு இல்லையா, சின்ன கிணறு மாதிரி இருக்குது. அந்த